ஹலோ எவ்ரிவன். சட்டசபை தேர்தல்ல தேனி மாவட்டத்துல இருக்கிற 4 தொகுதிகள்ல மீண்டும் உதயசூரியன் உதிக்கும் சூழல் நிலவி வருவதா தெரியுது. போடி, கம்பம், ஆண்டிப்பட்டி இந்த தொகுதிகள்ல திமுகவின் கைகள் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரியகுளம் தொகுதியில மட்டும் தாவேக்காய் வாக்குகள் பிரிக்கும் இல்லைங்களா, அந்த எந்த வாக்கு எத்தனை வாக்குகள் பிரிக்கும், யாருக்கு சாதகமா அமையும்ன்றத பொறுத்திருந்து தான் முடிவு செய்யணும். சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல தென் மாவட்டங்கள்ல கணிசமா இருக்கும் முக்குலத்தோர் சமூக வாக்குகளை கைப்பற்ற திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம்னு ரெண்டு கட்சிகளும் ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. அதிலும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் சொந்த மாவட்டமான தேனியில அதிமுக தான் வெல்ல வேணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காய் நகர்த்திட்டு வராரு. 2021 சட்டசபை தேர்தல்ல தேனி மாவட்டத்துல இருக்கிற ஆண்டிப்பட்டி, போடி, பெரியகுளம், கம்பம் இந்த 4 தொகுதிகள்ல 3 தொகுதியை திமுக கைப்பற்றியது. இந்த முறை ஓபிஎஸ் இணைஞ்சிருப்பதால போடி தொகுதியையும் கைப்பற்ற வேணும்னு திமுக மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தேனி மாவட்டத்தோட 4 தொகுதிகள்ல என்ன நிலவரம்ன்றத பார்ப்போம். கம்பம் தொகுதியில திமுக சிட்டிங் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் இவங்க 2 பேரும் வந்துட்டு சீட்டு வேணும் அப்படின்னுட்டு தீவிரமா இருக்காங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜக்கையன் சீட்டு கேட்டுட்டு இருக்காரு. முக்குலத்தோர் சமூகம் மட்டுமல்லாமல் இங்க ஒக்கலிக்க கவுண்டர், நாயுடு, சிறுபான்மை மக்கள் கணிசமா இருக்காங்க. சோ இதனால திமுகவின் கைகளே ஓங்கி இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆண்டிப்பட்டி தொகுதி அதிமுகவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொகுதின்னு சொல்லலாம். இந்த முறை திமுக சிட்டிங் எம்எல்ஏ மகாராஜன் களமிறங்குவார்னுட்டுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், தங்க தமிழ்ச்செல்வன் மகன் நிஷாந்த் இவங்க 2 பேருமே ரேஸ்ல இருக்காங்க. அதிமுக தரப்புல லோகிராஜன், முருக்கோட்டை ராமர் சீட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமமுக அந்த தொகுதியை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொகுதியில தேமுதிகவுக்கும் ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்கு. இதனால ஆண்டிப்பட்டி தொகுதியில மீண்டும் உதயசூரியன் உதிக்கும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. இது தனி தொகுதியான பெரியகுளம் தொகுதியில திமுக சிட்டிங் எம்எல்ஏ சரவணகுமார் சீட் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அப்புறம் வீரபாண்டி பேரூராட்சி தலைவி கீதா, வடக்கு மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் பாண்டியராஜன் எல்லாருமே வந்துட்டு ரேஸ்ல இருக்காங்க. அதிமுக தரப்புல வழக்கறிஞர் தவமணி, விவசாய அணி துணை செயலாளர் ஜெயராமன் இவங்க எல்லாம் சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில தாவேகாவோட மாவட்ட துணை செயலாளர் பாலமுருகன், அப்புறம் இளைஞரணி அமைப்பாளர் சபரி இவங்க 2 பேரும் நல்ல செல்வாக்குல இருக்காங்க அங்க. இதனால தாவேகா மற்றும் இந்த நாதாகா பிரிக்கும் வாக்குகளை பொறுத்தே இது இங்க வெற்றி என்னன்றத தீர்மானிக்க முடியும். சோ வெற்றி தோல்வின்றத அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். போடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்குலத்தோர் மற்றும் தலித் சமுதாய மக்கள் அதிகமா இருக்காங்க. திமுக சார்பா ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம்னு தெரியுது. அதிமுகல எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களான நாராயணசாமி, தீபன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் சீட்டுக்கான ரேஸ்ல இருக்காங்க. பாஜகவும் தொகுதியை கேட்பதா சொல்லப்படுது. எத்தனை பேர் முட்டி மோதினாலும் திமுக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வாக்குகள் எல்லாம் வந்துட்டு சரிய விட மாட்டாரு அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஓபிஎஸ் எப்படியாச்சும் கரை சேர்த்துடுவார்ன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம்.